உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. இந்த கருப்பொருளின் அடிப்படையில் நாம் தொடர் செய்திகளை கேட்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை எப்படி கொண்டு வந்தது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உதாரணத்தை படித்தோம். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை ஊழியத்திலே எப்படி இன்னொரு இடத்திற்கு நடத்தியது? பேதுருனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தின் அடிப்படையில் படித்தோம். புறஜாதியாரிடத்தில் கர்த்தருடைய கரம் எப்படி ஊழியத்தை கொண்டு சேர்த்தது அதை நாம் படித்தோம். சுவிசேஷத்தை சொல்லுவதற்கான கதவுகளை தேவன் எப்படி தம்முடைய கரத்தினாலே திறந்து கொடுத்தார் அதையும் நாம் படித்தோம். முதல் திருச்சபை மிக அற்புதமாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக இருந்தது. அந்த திருச்சபை ஒரு யூத திருச்சபையாக இருந்தது. யூத திருச்சபை என்று சொன்னால் ஒரே இன மக்கள் மட்டும் அங்கு இருந்தார்கள். யூதர்கள் மட்டுமே இருந்தார்கள். அங்கிருந்து அவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்து சமாரியர்களும் சேர்த்து கொள்ளப்படலாம் என்று சொல்லுவதற்கு கர்த்தருடைய கரம் அவர்களை புஷ் பண்ண வேண்டியிருந்துச்சு. என்ன, சமாரியர்களை ஈனர்களாக பார்த்தார்கள், அருவருப்பாக பார்த்தார்கள். கலப்பினத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் ப்ராப்பரான யூதர்கள் இல்லை. அதனால் சமாரியர்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. கர்த்தர் அவர்களை உடைத்தெழிந்து சமாரியர்களை கொண்டு வந்தார். எருசலேமில் பெரிய பாம்பு போட்டு இவங்க எல்லாரும் வெளியே கூப்பிட்டு போனார். சமாரியர் தேசம் சந்திக்கப்பட்டது. அது பரவாயில்ல. ஆனால் அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை, புறஜாதியாரும் சபைக்குள்ளே வரலான்னா யூத மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடை இருந்தது. யூத மக்களால் புறஜாதியாரை தங்களுடைய கூட்டத்துக்குள்ளே ஒருத்தராக சேர்த்துக்கிறதுக்கு அவங்க மனசு ஒத்துக்காது. சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டு சீஷர்கள் உருவாக்கப்பட்டு சபைனா இப்படித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. சபை 3000 பேர் 5000 பேர்னு பெருகுச்சு, நோ ப்ராப்ளம். ஆனால் சமாரியற்ற போகிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. அதை விட ரொம்ப மோசம், புறஜாதியற்ற போகிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக விஷயங்கள் என்ன செய்து, பவுல் பர்னபா மூலமாக எல்லா தேசத்திலும் கர்த்தர் போய் கதவுகளை திறந்து விட்டார். இவங்க சுவிசேஷம் சொன்னாங்க. அவங்கெல்லாம் விசுவாசிகளாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூஸ் எருசலேமுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. எல்லா இடங்களிலும் சர்ச்சு வருதா, அங்கெல்லாம் விசுவாசிகள் வந்துட்டாங்களா? எப்படி இவர்களை சபையில் ஒன்றாக பார்ப்பது? பொதுவாக நான் ஆரம்ப விசுவாசியாக இருக்கும் பொழுது, ஒன்றும் அறியாதவனாக இருக்கும் பொழுது, நான் சென்ற சபையில் அந்த சபை இருந்த இடத்திற்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அது தொழுநோயாளிகளுடைய காப்பகம். நான் அந்த சபைக்கு போவேன். அந்த சபையில் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காருவார். உட்கார்றவர் எப்படி இருப்பார்னா, விரலெல்லாம் சுருங்கி இருக்கும், காலெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி அகோரமான உருவத்தில் பக்கத்தில் உட்கார்ந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் பக்கத்தில் உட்கார்றதாகுதே அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு சின்ன வயசு, எனக்கு எதுவும் தெரியல. எப்படி ஒரு சர்ச்சுனா என்னன்னு எனக்கு தெரியலப்போ. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாராவது கேட்டாங்கன்னா எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, அடையாளம் சொல்லணுன்னா இந்த தொழுநோய் இல்லைங்கிறாங்களா, அங்கே எதிரில் இருக்குது அந்த சர்ச் அப்படின்னு சொல்லணும். அது ஒரு மாதிரி இருக்கும் மனசுக்கு. ஸோ நிச்சயமாகவே
என் மனம் எப்படி யோசிக்கிறது ஒரு காரியத்தை. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஊசி மணிலாம் விற்கிற ஒருத்தர் அந்த பையோடு வந்து பக்கத்தில் உட்காந்துங்கிறார். அவரை பார்த்தோன்னே என்னடா இது இவர் பக்கத்தில் உட்காரணுமா? அதே போல தான் யூதர்கள் சபையில் இருக்கிறாங்க. ஒரு புறஜாதியான் வந்து இங்கே உட்காரன்னா எப்படி உட்கார்றது? அது நாங்கள் எப்படி ஒரு சபையில் வந்து இவங்களை எப்படி அங்கீகரிக்கிறது? பெரிய ஒரு எண்ணம் இருக்குது. காரணம் என்ன? அவர்களுடைய பழக்க வழக்கம், அவருடைய கலாச்சாரம், அவருடைய உணவு முறை, அவருடைய எல்லா விதமான காரியமும் வேறு. இன்னொரு நபருடைய பழக்க வழக்கம், அவனுடைய உடை, அவனுடைய உணவு, அவனுடைய தராதரம் எல்லாம் வேறு. நீங்கள் இதை இன்றைக்கி புரிஞ்சிக்கிறதுக்காக கர்த்தருடைய கரம் இங்கே எப்படி செயல்பட்டதுன்னு பார்க்குறதுக்காக தான் என் கூட அப்போஸ்தலர் நிருபத்தில் 15வது அதிகாரத்துக்கு வரப்போகிறீங்க. கடந்த வாரம் 14வது அதிகாரத்தை படித்தோம். இன்றைக்கி 15வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். நம்ம 14வது அதிகாரத்தில் என்ன நிறைவு செய்கிறோம்? அந்தியோக்கியாவிலிருந்து எல்லா தேசத்திலும் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது, விசுவாசிகள் கூடுகிறார்கள், சீஷர்கள் உருவாகிவிட்டார்கள். யூதேயாவிலிருந்து சிலர் யூதர்கள் வருகிறார்கள். வந்து இப்போ எல்லா சபைகளுக்கும், நீங்களாம் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? அப்படியா? நீங்களாம் சர்ச்சுக்குள்ளே வரலாம் இல்லையா? அப்படின்னா ஒன்று செய்யுங்கப்பா. நீங்கள் கண்டிப்பாக ஒன்று செய்யணும். நீங்கள் இங்கே இருக்கணுன்னா எங்களை மாதிரி மாறினீங்கன்னா என் கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை விட்டுடணும், உங்கள் ட்ரெஸ் கோடை மாற்றணும், நீங்கள் எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணணும். நீங்கள் முறைப்படி யூதர்களாக மாறிட்டீங்கன்னா எங்கே இருக்கலாம்? சர்ச்சில் இருக்கலாம். நாங்கள் ஓகே, நீங்கள் புறஜாதியர் ரட்சிக்கப்படுறீங்க வரீங்க, நீங்கள் எல்லாம் இனிமேல் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுன்னா கூட நீங்கள் அத்தனை பேர் என்ன பண்ண தெரியுமா? டோட்டலாக எங்களை போல் மாறி இருக்கணும். எதில்? எங்கள் பழக்க வழக்கம் வேணும் உங்களுக்கு, எங்களுடைய கலாச்சாரம் உங்களுக்கு வேணும், எங்களுடைய சகலமும் உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கலாம். என்ன பாஸ்டர், நாம கூட தானே அப்படி சொல்கிறோம், கிறிஸ்தவங்களானீங்கன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, காலில் சலங்கை கட்டக்கூடாது, இப்படிலாம் நிறைய சொல்கிறீங்களே. நம்ம ஒன்றே யோசிப்போம். இங்கே இருந்த ரேஷியல் பிரச்சனை வேறு. நான் சொல்கிறது, ஒரு ஜாதி சொல்லுகிறது, ஒரு இனம் சொல்லுகிறது, எங்களுடைய வழக்கத்தின்படி நீங்கள் இஸ்ரவேலராய் மாறினாதான் நீங்கள் என்னவா பண்ண முடியும்? கிறிஸ்தவனாகவே சொல்ல முடியும். இப்போ பிரச்சனை வந்துருச்சுங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பாருங்க, ஒரு பிரச்சனை, யூதர்கள் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து. ஏன்னா நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் தயவுசெய்து இஸ்ரவேலராக மாறினா தான் சர்ச்சில் இருக்கலாம், இல்லைன்னா சர்ச்சில் இருக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க, வாக்குவாதம் நடக்குது. சரி, இந்த பிரச்சனையை அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு போவோம், முதல் திருச்சபைகிட்ட கொண்டு போவோம், போய் அவங்களுக்கு விளக்க சொல்லுவோம். இது என்ன, இது நடக்கிறது, இது கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. வாங்க போகலாம். அவங்க எருசலேமுக்கு போகிறாங்க. 4வது வசனம் பாருங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட. என்ன ஏற்றுக்கொண்டாங்க அதை கொஞ்சம் கவனிக்கலாம். 3வது வசனம். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்ப செய்தியை அறிவித்து, புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். நல்ல கவனிக்கணும். பைபிள் எப்படி சொல்லுது? முதல் திருச்சபை புறஜாதியார் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்ன உடனே எல்லாருக்குமே சந்தோஷம்.
எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது எருசலேமுக்கு வந்து அவங்க சபையார் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளெல்லாம் அறிவித்தார்கள். சரி, அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, இப்போ பரிசேய சமயத்திலிருந்து விசுவாசியானவங்க சிலர் எந்திரிக்கிறாங்க. அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இப்போ எங்க எருசலேம் திருச்சபைக்குள்ளே இருக்கிறதுல பரிசேய சமயத்திலிருந்து விசுவாசியானவங்க அவங்க சொல்கிறாங்க, எந்திரிச்சு கண்டிப்பாக இவங்க அவ்வளோ பேருக்கும் விருத்த சேதனம் பண்ணணும், இவங்க அத்தனை பேரும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், அதான் ரொம்ப நல்லது. ஓகே, அவங்கெல்லாம் வரட்டும், கண்டிப்பாக இதை செய்யணும். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் எங்கேருந்து வெளியிலேருந்துலாம் பேசலை, சபையில் ஒன்றா கூடுறவங்க, சபையில் ஒன்றா இருக்கிறவங்க எந்திரிச்சு நீங்கள் கர்த்தருடைய வழிநடத்துதல், இப்படி கர்த்தர் தான் கூட்டு வந்தார், இவங்களே கர்த்தர் தான் செஞ்சார், கர்த்தர் தான் கதவை திறந்தார், கர்த்தர் தான் புறஜாதியார் கூட்டு வந்தாருன்னு எல்லாம் தெரிஞ்சால் கூட, கர்த்தரே செஞ்சாலும் நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் இதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது 3 வித்தியாசமான நபர்களை தேவன் எப்படி அவருடைய கரத்தினாலே நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். 3 வித்தியாசமான கூட்டம். இது ஒரு பெரிய பிரச்சனை சபைக்குள்ளே இப்போ. ஆனால் கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்ததுங்கிறதுக்கு சாட்சி 3 வித்தியாசமான நபர்கள். முதல் நபர் அப்போஸ்தலனாகிய பேதுரு. வாசிங்க. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, பேதுரு எழுந்து நிற்கிறாரு. பேதுரு தான் ஃபர்ஸ்ட் நபர். பிரச்சனை உண்டாயிருச்சு, பேதுரு எந்திரிக்கிறார். See, the first person to deal with this problem. இந்த ப்ராப்ளத்தில் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கர்த்தர் தன்னை நடத்தின, அவருடைய கரம் நடத்தினதை அவர் பேச போகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்ப கவனிங்க, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எருசலேமில் இருக்கிற எல்லா சபையாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? பேதுருவுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அவர் கொர்நேலி வீட்டுக்கு போனார். அங்கே அவர்களோடு போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் யூதன், நான் போக முடியாதுன்னு இருந்தவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்த பறவைகள்லாம் நீ அடித்து சாப்பிடுன்னு சொன்னார். நான் சாப்பிட மாட்டாண்டவரே, நான் ரொம்ப சுத்தக்காரன், அதெல்லாம் அசுத்தம், நீ சாப்பிடுன்னு சொன்னார். கர்த்தருடைய கரமனை பலவந்தமாக அதை செய்ய வச்சிச்சு. அவன் போய் அங்கே ரட்சிப்புக்கான வேலைகளை போய் சுவிசேஷம் சொன்னான். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இப்போ அடுத்த வசனத்தை பாருங்களேன். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். என்ன வார்த்தை அவர் சொல்றாரு? விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்களும் நாமும் ஒன்று தான். நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்கள, இந்த சபையில் நம்ம உள்ளே உட்காரும்போதே நமக்கும் இன்னொருவருக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக நம்ம நிறைய யோசிப்போம். இதெல்லாம் பேசுது, இதெல்லாம் செய்யுது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வரும். சபைக்குள்ளே இணைக்கப்படுற ஒவ்வொருத்தருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சபைன்னு சொன்னால் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அடிமையான என்றும் இல்லை, சுயாதீனம், யாருமே எந்த வித்தியாசமும் கிடையாது. சர்ச்சுன்னு சொன்னால் இட்ஸ் ஒன். ஏதாவது வித்தியாசம் நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் அது நம்மிடத்திலேருந்து வரக்கூடிய விஷயம், தேவனிடத்திலேருந்து வரல.
தேவன் சபையில் அப்படி என்ன பண்ணல, வித்தியாசங்களை ஏற்படுத்தவில்லை. நம்ம ஒரு வேளை அப்படிப்பட்ட திங்கிங்கில் இருக்கிறோம், இவங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்தால் எப்படி பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேளை எறையூர் பகுதியில் இருக்கிற ஒரு வித்தியாசமான பழக்க வழக்கத்தை விட ஒரு கூட்டம் சபைக்கு இனிமேல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நம்முடைய இனம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய உணவு முறை, ஒருவேளை அவங்க காக்கா சாப்பிட்றவங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வெறும் ஆடு மட்டும்தான் சாப்பிட்றவங்க, நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம்? சீ, பண்ணி சாப்பிடுவீங்களா, அவ்வளோதான். நம்ம முகமே மாறிடும். ஓஹோ, அந்த சாப்பாடு சாப்பிட்றவங்களா நீங்கள் யோசித்து பாருங்களேன். நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாதபடி யார் செஞ்சது? தேவன் செஞ்சிட்டாரு. ஆனால் வித்தியாசத்தை நாம் உருவாக்கிக்கிட்டு இருப்போம். நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையில், நம்முடைய ரிச்சுவல் அடிப்படையில், நம்முடைய தேவைகள் அடிப்படையில், நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் வித்தியாசங்களை உருவாக்கி வச்சுருப்போம். ரைட். என்ன நடக்கிறது? இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது உங்களாலேயே முடியல, ஆனால் நீங்கள் இன்னொருத்தரை சுமக்க வைக்க பார்க்குறீங்க. ஏன்? நீங்களே செய்ய முடியல, அது இன்னொருத்தரை செய்ய சொல்ல பார்க்குறீங்க. அடுத்தது, கர்த்தராகி கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோமே என்றான். பாருங்க, ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நீங்க எப்படி ரட்சிக்கப்படுறீங்களோ அவங்க அப்படிதான் அவங்களும், அவங்க எப்படி ரட்சிக்கப்படுறாங்களோ அப்படிதான் நீங்களும். அவங்களுக்கு எந்த வித்தியாசமே இல்லை, புரிஞ்சிக்குங்கன்னு சொல்லிட்டார். இப்போ சபை என்ன செய்யுது? ஒருத்தர் பேசினார்ல, சபையை உட்கார வச்சுட்டு ஒருத்தர் எழுந்து நின்று பேசுகிறார். அவர் பேசுறது 2 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று, என்னை கொண்டு தேவன் என்னை எப்படி புறஜாதி இடத்துல கொண்டு போனார். நான் முன்னாடி போக விரும்பலை, எனக்கு அசுத்தம் பிடிக்காது. ஆனால் கர்த்தர் தெளிவாக என்னை பிடிச்சி தள்ளி கொண்டு போய் புறஜாதியாரை பாரு, இது நான் அங்கீகரிச்சிருக்கிறேன், இதுக்கு விஷயம் இப்படித்தான், அவங்களுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார். அதை அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட சத்தியத்தை சொல்லி புரிய வச்சார். இப்போ ஜனம் என்ன செய்து? 12வது வசனத்தில், அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். இப்போ 12வது வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? 4வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? தேவன் தங்களை கொண்டு செய்தவைகள் எல்லாம் அறிவித்தார்கள். பவுலும் பர்னபாவும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க? தேவன் செய்தவைகள் என்ன பண்ணாங்களாம்? அறிவிச்சாங்க. இப்போ என்ன 2வது முறை மறுபடியும்? ஹலோ, ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? இங்கே இருக்கிறீங்களா? நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக கேட்க மாட்டோம். பவுலும் பர்னபா வந்தோடனே ஓகே ஆண்டவர் அவங்களாம் கூப்பிட்டாரா, ரைட், ஓகே, முழுசும் எதையும் கேட்கல, வந்துட்டாங்களா, ஓகே, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேளுன்னு உட்காந்துருந்தாங்க. இப்போ பவுல் பேசின உடனே சரி, என்ன இது இப்போ நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது, ஏப்பா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி சொல்லுங்கள். எதையும் முழுசாக கவனிக்காமலேயே பயங்கரமாக நம்ம எதிர்ப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ கர்த்தர் ஒருத்தரை கொண்டு எங்க கொஞ்சம் நில்லுங்க, தேவன் என்ன செஞ்சுருக்கிறார் தெரியுமா, கொஞ்சம் கவனிங்கன்னு சொன்னோன்னே, இப்போ பவுலும் பர்னபாவும் கொஞ்சம் கூடுங்கப்பா, அவங்க மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். தேவன் இப்போ அந்த வசனம் 12வது வசனத்தை இப்போ படிங்களேன். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அங்க அறிவித்தார்கள் இருக்கும், இங்க விவரித்து சொன்னார்கள் இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக சொல்றாங்க. கர்த்தர் எங்கெங்கெல்லாம் கதவை ஓப்பன் பண்ணாரு, கர்த்தர் என்னவெல்லாம் செஞ்சாரு, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. சரி, அவங்க சொல்லி முடிச்ச உடனே 3வது ஒருத்தர் எந்திரிக்கிறார். இப்போ 2வது பேசின இந்த பவுலும் பர்னபாவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? எதுவுமே இங்கே சொல்லப்படல.
ஃபஸ்ட்டு பேசினவர் என்ன பேசினார் டீட்டெயிலாக இருக்குது, மூணாவது பேச போகிறவர் என்ன பேச போகிறார் டீட்டெயிலாக இருக்குது. ரெண்டாவது பேசினவங்க பவுலும் பர்னபாவும் பேசியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ டீட்டெயிலாக விவரித்து என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க? நம்ம போன வாரம் தான் அதான் படித்தோம். அவங்க போகிற இடமெல்லாம் சினகோவுக்கு தான் போனாங்க, போகிற இடம்லாம் யூதத்தில் தான் போனாங்க. ஆனால் யூதர்கள் தள்ளினாங்க. புறஜாதியற்ற தேவன் எப்படி கொண்டு போனார், யூதர்கள் எப்படி பிளாக் பண்ணாங்க, புறஜாதியார் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, யூதர்கள் எவ்வளோ கடினத்தன்மையோடு இருக்கிறாங்க, யூதர்கள் எப்படி பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க, யூதர்கள் ரட்சிப்புக்கு எவ்வளோ தூரமாக இருக்கிறாங்க, புறஜாதியார் எப்படி ரட்சிக்கப்படுறாங்கன்னு தங்களுடைய அனுபவத்தோடு கர்த்தருடைய கரம் எப்படி நடத்துகிறது என்பதை விவரித்து சொன்னாங்க. ஒவ்வொரு ஊரில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? யூதர்கள் கல்லால் அடித்து கொள்ள பார்த்தாங்க, யூதர்கள் கலகம் பண்ணாங்க, யூதர்கள் தடையாக இருந்தாங்க, சுவிசேஷம் போகிறதுக்கு அவங்களாம் யாருமே ஒத்துக்கலை. ஆனால் கர்த்தருடைய கரம் எங்கள் கூட இருந்து எங்களை கொண்டு போய் புறஜாதியார் ரட்சிக்கப்படுறதுக்கு தேவன் செய்திகளை விவரித்து சொன்னாங்க. பவுல் பேசினார், பர்னபா பேசுகிறாரு, பேதுரு பேசினார். 3 பேர் அங்கே பேசிட்டாங்க. இப்போ மூணாவது ஒரு நபர் இன்வால்வ் ஆகிறார். யார் அது? 13வது வசனம். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாய்ச்சி தருள்ள விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. இப்போ இங்கே ஒருத்தரை கவனிக்கிறீங்களா? இவர் பேர் யாக்கோபு, சரிங்களா? இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன், பாதி சகோதரன் சொல்லலாம். ஒரே அம்மா மரியாள் வயிற்றில் தான் அவரும் பிறந்தார். ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவ அவர் விசுவாசிக்கவே இல்லை, நம்பவே இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப ஏளனம் பேசின ஒருத்தர் தான், மதிக்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் உணர்ந்த பிற்பாடு இப்பொழுது அவர் பேசுகிறார். பேதுரு பேசினார், பவுல் பர்னபா பேசினாங்க. இப்போ மூணாவதாக ஒருத்தர் பேசுகிறார். எப்போ சிமியோன் விவரித்து சொன்னார்ல, முதல் புறஜாதியார் எப்படி சந்திக்கப்பட்டாங்கன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார்ல, அவர் சொன்னது, பவுல் பர்னபா சொன்னது இதையெல்லாம் வேத வாக்கியங்களோடு ஒத்திருக்கிறது. நீங்கள் பரிசேய சமயத்தாராக இருங்க, யூதராக இருங்க, நீங்கள் முத கிறிஸ்தவங்களானவங்களாக இருங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சர்ச்சாக இருங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிற பைபிளை சரியாக படிச்சிருந்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் பைபிளை சரியாக படிக்கலை, நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய கரத்துக்கு விரோதமாக நம்ம நிற்க மாட்டோம். நீங்கள் புரிஞ்சிக்கணும். நான் வேத வாக்கியத்தை உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தட்டுமான்னு சொல்லி அவர் ஞாபகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எங்கே எழுதியிருக்குது? பைபிளில் எழுதியிருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும்? அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம எக்ஸாம்லாம் எழுதிட்டோம். இதை வாசிக்கும்போது இந்த வசனம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு நம்ம தேடணுமா? தேட மாட்டோம், அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவோம். எதுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனம் நமக்கு தெரியவே தெரியாது. பரிசேயரும் யூதரும், ரட்சிக்கப்பட்ட யூதரும், சபைக்கு வந்த யூதரும், கையில் வேதாகமும் இருக்கிறது அவங்களுக்கு. ஆனால் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இவங்க எல்லாருமே பெரிய பெரிய தடையாக மாறியிருப்பாங்க.
நம்ம சபையில் தேவனுடைய கரம் ஒன்றை செய்யும் பொழுது அந்த கரத்தை தடுக்கிற மனிதர்களாய் நம்ம மாறுவோம். ஏன் தெரியுமா? தேவன் என்ன சொன்னாரே நமக்கு தெரியாது. அவர் என்ன சொன்னார்? ஆமோஸ் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் யாக்கோபு ரெஃபர் பண்ணக்கூடிய புத்தகம் ஆமோஸ் புத்தகம் 9வது அதிகாரம். இந்த 9வது அதிகாரத்தில் அவர் ரெஃபர் பண்ணக்கூடிய வசனத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தை பாருங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். பாவம் செஞ்சு கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறத நான் முற்றிலும் அழித்து போடுவேன்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு குறிப்பாக எல்லாரையும் நான் அழிச்சிருவேன்னு சொல்லும்போது 11வது வசனத்தை பாருங்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பேர் என்ன? அவருடைய கரத்தினாலே அவராக ஒரு சில விஷயங்களை செய்வார், ஒரு சிலரை கொண்டு செய்வார். இப்போ அவருடைய கரத்தினால ஒன்றை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறாரு? 11வது வசனத்தை கொஞ்சம் உத்து பாருங்க. ஏதோமிலே மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குதுப்பா, நீங்கள் வாசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். எல்லா மக்களும் என்னுடைய ஜனமாக, என்னுடைய சபையாக, என்னுடைய வீட்டில் ஒன்றாகிறதுக்கு கெட்டு போன, உடஞ்சி போன, வீணாக போன தாவீதின் கூடாரத்தை நான் என்ன பண்ணுவேன்? சீர்படுத்துவேன். தாவீதின் கூடாரம்னா என்ன? இஸ்ரவேலுடைய வீட்டை நான் மறுபடியும் கட்டுவேன், சீர்படுத்துவேன், அதை ஒழுங்கு பண்ணுவேன். அதில் இஸ்ரவேல் மட்டும் இருக்காது. யார் இருப்பா? சகல ஜாதியும் உள்ளே இருக்கும். எங்க உங்கள் கையில் இந்த பைபிளில் தாங்க இருக்குது. நான் தாவீதின் கூடாரத்தை சீர்படுத்துவேன். என்ன சீர்படுத்துவார் அவர்? தாவீதின் கூடாரம் எப்படி இருந்துச்சு? அது அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நான் அதை சீர்படுத்த போகிறேன், அதை சரி பண்ண போகிறேன். எல்லா மக்களும் உள்ளே வரலாம். அதில் படித்தவங்க வரலாம், படிக்காதவங்க வரலாம், ஏழை வரலாம், பணக்காரன் வரலாம், கருப்பாக இருக்கிறவங்க வரலாம், சகப்பாக இருக்கிறவங்க வரலாம். அவன் இந்த உலகத்திலே அற்பமாக எண்ணப்பட்டவனாக இருக்கலாம், அவன் உள்ளே இருக்கலாம். இங்கே யாருக்கும் டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. இதில் வழி வழியாக தாத்தா காலத்துலேருந்து, பூட்டங்காலத்துலேருந்து, சேயோன் காலத்துலேருந்து வந்தவெல்லாம் உள்ளே இருக்கலாம், இன்னைக்கு வந்தவனும் உள்ளே இருக்கலாம். எந்த தடையும் கிடையாது. நான் அதை செய்ய போகிறேன். ஏன் தெரியுமா? தாவீதின் கூடாரம்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு மட்டும்தான். இல்லை, தாவீதின் கூடாரம்னா இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்தவன் மட்டும்தான் உள்ளே இருக்குன்னு நீ கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறல, அது இல்லை. உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இது எல்லாருக்கும் சொந்தம். எல்லாரும் வேணும். இங்கே நான் மட்டும்தான் உட்கார முடியாது, எனக்கு மட்டும்தான் சொல்ல முடியாது. யூனிவர்சல் இது. இந்த சர்ச்சில் இப்போ சீனாவிலேருந்து ஒருத்தர் வந்தார்னா இருக்க முடியுமா? இருக்க முடியும். அமெரிக்காவிலேருந்து வந்தால் இருக்க முடியுமா? இருக்க முடியும். இது தேவனுடைய வீடு. இங்கே என்ன கிடையாது, ஒரு இந்திக்காரங்க உள்ளே இருக்க முடியாது சொல்ல முடியாது. எங்கள் தமிழ் சர்ச்சுன்னு சொல்ல முடியாது. இது சர்ச்சு, தமிழ் சர்ச் இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சர்ச்சா இல்லை. கர்நாடகாக்காரங்க வரல, உள்ள எல்லாரும் உள்ளே வரலாம், யார் வேணால் உள்ளே வரலாம். இங்கே எந்த தடையும் கிடையாது. உனக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்கவே முடியாது. நீ எப்படி இங்கே பேசலாம்? இல்லவே இல்லை. இது உன்னை எப்படி ரத்தத்தினால கழுவி சம்பாதிச்சாரோ அப்படி இன்னொருத்தனையும் கழுவி இருக்கிறாரு. யார் வேணால் இங்கே இருக்கலாம். இதில் எந்த தடையும் யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர்
போய் கதவை திறந்து என்ன செய்கிறாராம், யார் வேணால் உள்ளே வாங்கன்னு சொல்கிறாராம். நீங்கள் போய் கதவை மூடிக்கிட்டே போயிட்டுருக்கிறீங்க. நீ உள்ளே வந்துடாத, நீ உள்ளே வரணுன்னா என்ன மாதிரி இருந்தால் உள்ளவா. அப்போ கர்த்தர் சொல்கிறார், இப்போது 3 நபர்களை கொண்டு ஒரு பெரிய தடையை உடைக்க பார்க்குறார். உடைச்சிட்டு சொல்கிறாரு, ஐ வில் ரீபில்ட். அவங்க கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்களை எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு கர்த்தர் திரும்பவுமா அதை என்ன செய்கிறாருன்னு சொல்கிறார் பாருங்க. ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர் 15:17 வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. 18 பாருங்க. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியை எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும். புறஜாதியிலிருந்து வரவங்க யாரையும் நீங்க தடை பண்ண முடியாது. தேவன் திட்டமிட்டு செய்கிறார். யாரை எப்போ கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். யாரை எப்போ உள்ளே கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். நீங்கள் யாரும் எதுக்கும் தடை சொல்லாதீங்க. உங்கள் சொந்த லாபத்துக்காக யாரையும் எதையும் பண்ணாதீங்க. தேவன் சபையை கட்ட விரும்புகிறார். பாழாய் போனதை, பழுதாய் போனதை, கெட்டு போனதை, உடைந்து போனதை சீர்படுத்த விரும்புகிறார். நாங்கள் எங்களுக்கு தான் இல்லை. He want to extend to so many places. வெறும் விசுவாசம் இல்லை, நம்பிக்கை வரணும், இன்னும் அன்பு வரணும், இன்னும் அநேக இடங்களில் கர்த்தருடைய இரக்கத்தை நிறைய இடத்துல பார்க்கணும். இந்த நிறைய பேர் உள்ளே வரணும்னா நான் என்ன செய்யணும்? பேதுருக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போஸ்தலர்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. பர்னபா பவுலே ஃபஸ்ட்டு போகிற இடமே அங்கே தான் இருந்துச்சு. இவங்கெல்லாம் புறஜாதியர் உள்ளே வர்றதுக்கு அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கங்களும் அவங்களுடைய தேவைகளும் தடையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் அதை உடைக்க விரும்புகிறார். நீ முதல்ல உன் ஜாதி வெறியை தூக்கி தூரவை, உன் இன வெறியை தூக்கி வை. உன் பழக்க வழக்கங்கள்லாம் தான் சரின்னு சொல்லி உட்காந்துருக்காது. அதை அத்தனையும் பழுதாய் போனவை நான் புதிதாய் கட்ட விரும்புகிறேன். என்ன கட்ட விரும்புகிறேன்? வெறும் கர்த்தருடைய வீடுனா இஸ்ரவேல் நினைக்கிறேன் இல்லை. தாவீதின் கூடாரம்னா வெறும் இஸ்ரவேலுக்கு சொந்தமாக இல்லை, அது சபை. புறஜாதியும் அது உள்ளே இருக்கும். தம்முடைய கிரியை தேவன் ஆதி முதல் அறிந்திருக்கிறார். என்ன செய்ய போகிறேன், எப்போ செய்ய போகிறேன், யாரை கொண்டு செய்ய போகிறேன் அவருக்கு தெரியும். அவர் செஞ்சிருக்கிறார், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். பாருங்கள், அங்கே எல்லாரும் 21 மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. பாருங்க, பர்னபாவும் பவுலும் அந்தியோக்கியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை சீர் செய்கிறதுக்கு, சரி செய்கிறதுக்கு நீங்கள் போங்க. நீங்கள் போய் இனிமேல் சொல்லுங்கள், யாரும் விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை, யாரும் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க தேவையில்லை, எல்லாரும் அங்கீகரிக்கப்படுறாங்க. போய் நீங்கள் தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு 2 பேரை ஸ்பெஷலாக மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று யூதா, இன்னொன்று சீலா. 2 பேரும் பர்னபா பவுல் கூட போங்க, போய்ட்டு இந்த ஊழியத்தை போய் செய்யுங்க. அனுப்பி வச்சாங்க. இப்போ 4 பேர் புறப்பட்டு போனாங்க. போயிட்டு சபையார் எல்லா சபைகளுக்கும் சொன்னாங்க, நீங்கள் யாரும் இனிமேல் தயங்க தேவையில்லை. இனிமேல் நீங்கள் என்ன பண்ண, விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகமங்களை வாசிக்கிறோமா, அர்த்தத்தை எடுத்துக்கலாம், யாரும் அதை ஃபுல் அப்ளிகேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்துச்சு. இப்போ கவனிங்க, கர்த்தருடைய கரம் அற்புதமாய் ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு
பவுல் பர்னபா தீவிரம் கொண்டு ஊழியம் செய்கிற நேரத்தில் இவ்வளோ காலம் கூட போய் பவுலை கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்தது பர்னபா தான். எப்போ எந்த ஊரில் பார்க்குற, வாப்பா கொஞ்சம் திறமையாக தெரிகிற, நீ நல்லா பேசுகிற, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம் வான்னு போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தார். வந்தால் தயங்கின பர்னபாவை மீறி சூப்பராக டெவலப் ஆனது பவுல். பவுல் பெரிய ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தாச்சு. இருந்தாலும் பர்னபா கூட தான் இருக்கிறாரு. பர்னபா கூட இருந்தவர் இப்போ எருசலேம் வரைக்கும் போனார், இந்த விஷயத்தெல்லாம் கூட இருந்தார். இப்போ 2 பேரை கூட அனுப்புகிறாங்க, யூதாவையும் சீலாவையும். 2 பேரும் வந்தாங்க, இப்போ 4 பேர் ஆனாங்க. போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்து போன உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் எழும்புது. ஊழியத்தை விஸ்தரிக்கலான்னு நினைக்கிற இடத்துல உடனே பர்னபா பவுல்கிட்ட ஒன்று சொல்கிறார், ஊழியத்துக்கு போகிறோம், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, கேட்பியா? சொல்லுங்கள், என்னது? நம்ம கூட மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான்னு ஒருத்தன் வந்தான்ல, அவன் திரும்ப எருசலேமுக்கு போயிட்டான்ல. இப்போ நம்ம எருசலேமுக்கு போகும்போது 2 பேரை தெரிந்து கொண்டு கூட அனுப்பும்போது பின்னாலே வால் பிடிச்சிட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான். எருசலேமுக்கு திரும்பி போனவன்ல, இப்போ வந்துட்டான். அவனை ஊழியத்தை கூப்பிட்டு போகலாமா? என்ன பிரச்சனை தெரியுமா? மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுக்கும் பர்னபாவுக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். 2 பேரும் உறவுக்காரங்க. என் உறவுக்காரனை ஊழியத்தில் வச்சுக்க, என் ரெக்கமெண்டேஷன். பவுல் சொன்னார், கர்த்தருடைய கரம் எப்படி நடத்துதுன்னு தெரியாமல் நீ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போனான் ஒருத்தன். நீ முதல் ஆளாக இல்லைன்னு ஒருத்தன் விலகி போனான். அவனை இப்போ கூப்பிட்டு வந்து ஊழியத்தில் வைன்னு சொன்னான். அவன் கர்த்தருடைய கரத்துக்காக வேலை செய்வானா, என் சொந்தக்காரன் வேலை செய்வானா? அவன் கர்த்தருடைய கரத்தை பார்ப்பானா, இல்லை ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்னு பார்ப்பானா? பாருங்க, 15வது அதிகாரத்தில் குறிப்பாக 36வது வசனத்திலேருந்து. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். நல்ல கவனிங்க, 15 அதிகாரத்துக்கு அப்புறம் பர்னபான்னு இங்கே ஒருத்தரை பார்க்கவே முடியாது. மார்க்குங்கிற நபர் என்ன செஞ்சாருன்னு தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நாங்கள் செய்வோம், அது இல்லை கர்த்தருடைய கரம். நாங்கள் கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக தான் இந்த வேலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் கர்த்தருக்காக தான் பண்ண போகிறோம். யூ மே திங்க் நான் கர்த்தருக்காக தான் மார்க்கு இப்போ கூப்பிட்டுருக்கிறேன், அவன் ஊழியத்துக்கு தான் வரன்னு இருக்கிறான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. இங்கே சொந்தக்காரன் பந்தக்காரனை சேர்க்கறது சர்ச் இல்லை, எனக்கு பிடிச்சவங்களை சேர்த்து வைக்கிறது சர்ச் இல்லை. கர்த்தருடைய சத்தியத்துக்கு கட்டுப்படாமல் ஒருத்தன் என்ன செஞ்சான் தெரியுமா? பின் ஓடி போனான். அவன் மனம் திரும்பினான்னா அவன் கர்த்தருடைய கரத்தை பார்க்குறான்னு தெரியாமல் அவனை ஊழியத்துக்கு கூப்பிட்டு போனான். ஏற்கனவே அனுப்பியிருக்கிறாங்க 2 பேர். சீலாவை தெரிந்து கொண்டு போகலான்னு சொன்னால், ஏன்னா சீலா அங்கே சஞ்சரிக்கிறது நலமாக இருக்குதுன்னு அங்கே கூட இருக்கிறான். சீலாவை கூப்பிட்டு போகலாம், ஏன்னா சீலா ரொம்ப அற்புதமாக எருசலேம் சபையால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற நபர். எருசலேம் சபை சொல்லாத ஒரு விஷயத்தை தனிப்பட்ட விதத்தில் செய்ய பார்த்தா பர்னபா. கர்த்தருடைய கரம் எவ்வளவு சொன்னாலும் தடுத்தாலும் உடைத்தாலும் பேசினாலும் கவனிக்க முடியாதபடிக்கு தங்களுடைய பழமை வாய்ந்த ஒரு சில சிந்தனையினால என்ன செய்வாங்க? கர்த்தருடைய கரத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. கர்த்தருடைய கரம் பவுலோடு இருந்தது. பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்.
எல்லா இடங்களிலும் சபை விஸ்தரிக்கப்பட்டது. நீங்கள் நினைக்கலாம், நான் கர்த்தருக்காக பேசுகிறேன், கர்த்தருக்காக பண்ணுறேன், கர்த்தருக்காக தானே. கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் உடஞ்சிரும். நீங்கள் கர்த்தருடைய கரம் இல்லாமல் எவ்வளோ பெரிய காரியம் கர்த்தருக்காக செய்யணும்னு சொன்னாலும் நடக்காது. கர்த்தருடைய கரம் என் கூட இருக்குதா, சத்தியத்தின்படி நான் செய்கிறேன்னா, சத்தியத்தோடு நான் இணைஞ்சு போவேன்னா தேவனுடைய கரம் கூட இருக்கும். ஏன்னா வசனம் இல்லாமல் நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் கர்த்தரை வச்சுட்டு என்ன செஞ்சீங்கனாலும் சரி, கர்த்தர் பேர் இருக்கும், அது கர்த்தருக்காக இருக்காது, கர்த்தருடைய கரம் கூட இருக்காது. சத்தியம் என்ன சொல்லுது? அவன் கர்த்தருக்கு விரோதமாக நின்று இருக்கிறான். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். இல்லை, அவன் என் சொந்தக்காரன். நோ. நீங்கள் 16வது அதிகாரத்திலேருந்து 28 அதிகாரம் வரைக்கும் பர்னபாவை பார்க்க முடியாது. என்ன ஊழியம் செஞ்சார்னு பார்க்க முடியாது. வேதம் அதை வெளிப்படுத்தலை, கர்த்தர் வெளிப்படுத்த விரும்பலை. கர்த்தர் கர்த்தருடைய கரம் யார் கூட இருக்குதுன்னா, அவர் யார் கர்த்தரை புரிஞ்சிக்கிறாங்களோ, கர்த்தருக்காக நிற்கிறாங்களோ அவங்க கூட நிற்பார். ஸோ கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்குதா? நம்ம கர்த்தருடைய கரத்துக்கு எதிராக நிற்கிறோமா, கர்த்தருடைய கரத்துக்கு கூட அவர் நம்மளை தள்ளி நமக்கு வழி கொடுத்து நம்ம கொண்டு போகிறாரா? சிந்தனை செய்யணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காக நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட இடைப்படுறீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. எங்களுடைய சொந்த விருப்பங்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய அறியாமைகள் நம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாய் இல்லாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. தெரியாமல் இருக்கிறோம், புரிய வைக்கிறீங்க. நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் சமாதானத்துக்கு எதுவான தேவன் நேர்த்தியாக நடத்துகிறீங்க. நாங்கள் உம்முடைய கரத்தை கவனிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கணும். நாங்கள் என்ன விரும்புகிறோன்னு போயிடக்கூடாது. நாங்கள் ஒருவேளை கர்த்தருக்காக தான் செய்கிறோன்னு நினைக்கலாம், ஆனால் அது எங்களுடைய சொந்த விருப்பமாக போயிடும். சபைக்குள்ளே ஒருத்தங்க வரணுன்னா அவங்க விருத்த சேதனம் பண்ணணும், அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறது நியாயமாக தோணலாம், ஆனால் அது கர்த்தருடைய கரத்துக்கு விரோதமானது. ஊழியத்தை செய்கிறது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்கிறதுக்கு என் விருப்பம் இடம் கொடுக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் என்னை நடத்துதான்னு நான் பார்க்கணும். உதவி செய்யுங்கப்பா. இந்த சத்தியங்களை எங்களுடைய பர்சனலை எடுத்து பார்த்து கவனமாக உள்வாங்கி உங்களுடைய கரத்துக்கு எப்பொழுதும் நாங்கள் மரியாதை கொடுக்க, நீங்கள் எங்களை நடத்துவதற்கு விட்டு கொடுக்க, அதற்கு விரோதமாய் ஒருபொழுதும் எங்கள் சிந்தையோ செயலோ இல்லாதபடி பார்த்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய உம்முடைய தயவு நடத்திட்டோம். ஆளுக்கு செய்யுங்கப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நல்ல பிதாவே, ஆமென்.